இது ஒரு முக்கியமான வழக்கு. தாசில்தாருக்கு எந்த அளவுக்கு கைது செய்வதற்கான அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு தொடர்பான ஒரு வழக்கு. அதாவது ஒரு பாண்டில் கையெழுத்து போட்டாச்சு. அதற்கப்புறம் மீண்டும் ஒரு கேஸ் வந்தா, அதில அவரை நேரடியாக சிறைக்கு அனுப்ப முடியுமா தாசில்தார் அப்படின்ற வழக்கு தான். முடியாது அப்படின்னு முக்கியமான தீர்ப்பில சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்காங்க. அது திண்டுக்கலை சேர்ந்த ஒரு பெண் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சிஆர்பி செக்ஷன் 110 கிளாஸ் ஜியின் கீழ பீஸ் அண்ட் குட் பிஹேவியர் பாண்ட் எக்ஸிக்யூட்டை தாசில்தார் முன்னாடி செய்கிறாங்க. அதன் பிறகு அவர் மீது அந்த பாண்டு போட்டதுக்கு பின்னாடி இன்னொரு ப்ராஹிபிஷன் ஆக்டில் ஒரு கேஸ் பதிவு செய்யப்படுது. இதை காரணமாக வச்சு எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் நேரடியாக அவருடைய பாண்டை பிரீச் செய்ததாக கூறி அவரை டிடென்ஷனில், அதாவது ஜெயிலில் வைக்க உத்தரவிடுறார். இந்த டிடென்ஷன் ஆர்டரை எதிர்த்து அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிவிஷன் பெட்டிஷன் தாக்கல் செய்கிறாங்க. அப்போ கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருவர் மீது ஒரு கிரிமினல் கேஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்றனாலேயே அவர் பாண்டை பிரீச் செய்துவிட்டார் அப்படின்னு தானாக முடிவுக்கு வந்துட முடியாது. குறிப்பாக செக்ஷன் 122 கிளாஸ் 1 கிளாஸ் பி ஆஃப் சிஆர்பிசியின் கீழே எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் முதல்ல அந்த நபருக்கு உரிய வாய்ப்பு கொடுக்கணும். அவர் பாண்ட் பெட்டிஷனை உண்மையாகவே மீறியிருக்கிறாரா அப்படின்றத ஆராயணும். மேலும் அந்த முடிவுக்கு வந்ததுக்கான கிரவுண்ட்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை ஆர்டரில் பதிவு செய்யணும். வெறும் மெக்கானிக்கலாக ஒரு டிடென்ஷன் ஆர்டரை போட முடியாது. இந்த வழக்கில் அந்த பெண்ணுக்கு போதுமான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்படலை அப்படின்னும், மேஜிஸ்ட்ரேட் தனது சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கான காரணங்களை பதிவு செய்யாமல் நேரடியாக ஆர்டர் பிறப்பித்திருக்கார் அப்படின்றதையும் கோர்ட் கண்காணித்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு எதிரானது அப்படின்னு கூறி அந்த டிடென்ஷன் ஆர்டரை கோர்ட் செட்டிஸ்ஃபை செய்தது. மேலும் வேறு எந்த கேஸ் அல்லது ப்ரொசீடிங்லையும் டிடென்ஷன் தேவையில்லை அப்படின்ற காரணத்தினால அவரை ரிலீஸ் செய்யவும் அந்த வழக்கில் உத்தரவிட்டாங்க. இதில் முக்கியமான லீகல் ப்ரொசீடிங் என்ன அப்படின்னா, ஒருவருடைய பர்சனல் லிபர்ட்டியை பறிப்பது அப்படின்றது சாதாரணமான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன் கிடையாது. அதற்கு சட்டப்படியான ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ செய்யணும். ஒரு கேஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குன்றது வேறு, ஒரு பாண்டோடைய ப்ரீச்சை நிரூபிக்கணும் அப்படின்றது வேறு. அதனால் ப்ரிவென்டிவ் ப்ரொசீடிங்ஸில் கூட நேச்சுரல் ஜஸ்டிஸ் ப்ளஸ் ரீசன்ட் ஆர்டர் ப்ளஸ் ஃபேர் ஆப்பர்ச்சுனிட்டி முக்கியம் அப்படின்றது தான் இந்த தீர்ப்பு. இந்த தீர்ப்பு குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது போன்ற முக்கியமான சட்ட தகவலுக்கு ஃபாலோ செஞ்சுக்கோங்க.